எனதருமை கடகராசி அன்பர்களே, சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது அப்படின்னு இப்ப அஸ்ட்ரோபலன்கள் வாயிலாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். இதுவரைக்கும் அஸ்ட்ரோபலன்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்களாக நீங்கள் இருந்தால் அஸ்ட்ரோபலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் இது உபயோகமாக அமையட்டும். வருகிற 29ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் வருஷத்துல ராத்திரி 11:01 சனி பகவான் பயிற்சி அடைய போறார். அன்னைக்கு காலையில அமாவாசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. யோகம் மரண யோகம். அதாவது குரோதி வருடம், தமிழ் வருடத்துல எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 15ஆம் நாள் பயிற்சி அடைகிறது. அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். இந்த ஆகக்கூடிய தருணம் உங்க ராசிக்கு என்ன பலன்கள் தரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுக்கு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நுழைகிறாது. இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம். மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போது மாறும். ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது, இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்ற ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும், கட்டமைப்பே மாறும். ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் ஒர்க்கிங் நேரம் அப்படின்னு இருக்கும். எல்லாமே மாற்றி விட்டுருவாரு சனி பகவான். அப்படி ஏடா கூடமா நடக்குதுங்க பாருங்க. அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும். அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க. அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கிரன் சஞ்சரிக்கிறார், சூரியன் சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரிக்கிறார். இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார். சனியோடு இன்னும் 4 கிரகங்கள் சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியில. 5 கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது. ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சாகா வரம் தான் கேட்கிறோம், சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலக அளவிலே பெரிய அதிர்ச்சிகள், மாற்றங்கள், பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வருட பலன் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், உலக அளவுல பல பாதிப்பு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தென்னாடு, தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க, பாண்டி நாடுன்னு சொல்லுவோம். அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும். இயற்கை சீற்றங்களோ, வறட்சியோ, இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ, பொதுமக்களுக்கு பாதிப்போ, கடுமையான பாதிப்புகள் இருக்கும். அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை. உலக அளவிலே அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும். எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சக்க போடு போடு ராஜா உன் காட்டுல மழை பெய்யுது, கண்ணதாசன் எழுதுறாரு பாருங்க. அப்படி அற்புதமான நேரங்கள். கடகராசிக்காரங்களுக்கு தாங்க தெரியும் வாழ்க்கையில பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அஷ்டமத்து சனி ஆட்டி படைச்சிருச்சு. இப்ப இந்த சனி பகவான் என்ன பண்றாரு, 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு போறாரு, பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. பாக்கிய சனி ரொம்ப பாக்கியமான லைஃப் உங்களுக்கு தருவார். 3 மிக முக்கியமான விஷயங்களே கடகராசிக்காரர்கள் காணப்போகிறீர்கள். 1, வெளிநாட்டு யோகம். வெளிநாட்டுல சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமா அமையும். இது நாள் வரை நீங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் இப்போ கிளியர் ஆகும். சார் எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு, ஆனா ஃபாரின்ல நான் நினைச்ச யூனிவர்சிட்டியில போய் நான் படிக்க முடியல.
எனக்கு நிறைய தடை தாமதங்கள் இல்லை, எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு பினான்சியலா என் ஃபேமிலியினாலும் முடியலை, அப்படி எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு தடைப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷனை பெர்சியூ பண்ண நீங்க விரும்புகிற மாதிரி வெளிநாட்டில் படிக்க யோகம் உண்டாகிறது. இது ஒரு நல்ல விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பெரிய பெரிய ப்ராப்ளத்தை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னாலும் உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, நீங்க என்ன சொன்னாலும் உங்க மனைவிக்கு பிடிக்கல, உங்களுடைய அன்பையே அவங்க புரிஞ்சுக்கிடல, மன குழப்பத்தோடய இருந்தீங்க, மன சஞ்சலத்தோடயே இருந்தீங்க. அந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப கணவன் மனைவி கடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அஷ்டமத்தை விட்டு ஒரு விலகின பிறகு கடகராசிக்காரங்க குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம், சந்தோஷம், கணவன் மனைவி கடையில் ஒரு புரிதல் வந்துடும். ஒரு மூன்றாம் நபரால உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த மூன்றாம் நபரை இனம் கண்டு ஒதுக்கிடுவீங்க, இவங்க தாங்க காரணம் அப்படின்னு ஒதுக்கி வைப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு நிகழும். பிரச்சனைக்குரியவர்களை ஒதுக்கி வச்சு உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அது ஒண்ணு. அப்போ முதல் யோகம் உங்களுக்கு என்ன வருது? வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய யோகம். இது நாள் வரைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிற்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய யோகம், இல்லாட்டி எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளங்கள் நீங்கக்கூடிய யோகம் எல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. இது முதல் விஷயம். இரண்டாவது, கணவன் மனைவி விஷயத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் ஏற்படும். அது மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுக்கு அமைகிறது. எதுக்கெடுத்தாலும் இருந்த பிரச்சனைகள் இருந்துச்சுங்க, விவாகரத்தே வரைக்கும் நாங்க போயிட்டோங்க அப்படிங்கிறவங்க கூட மீண்டும் சேரலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வருவீங்க. இது ஒரு நல்ல விஷயமாக உங்க வாழ்க்கையில அமைகிறது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம் சொல்லி அதற்காக தினந்தோறும் வரக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவங்க ஏராளம். நிறைய பேருக்கு நம்ம டைவர்ஸ்னு ஆகுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய கணவர் சரியில்லை, வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, என் கணவரை எப்படியாவது மீட்டு கொடுங்க அப்படின்னு ஜோதிடத்தில் பரிகாரங்கள் கேட்டு வரக்கூடியவர்கள் பல பேர். எத்தனையோ பேர் பிரச்சனையை தீர்ந்து போய்கிட்டு இருக்காங்க கடகராசி அன்பர்கள். இப்போது பொதுவாகவே கணவன் மனைவி இடையில பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு அற்புதமான பரிகாரங்கள் ஜோதிடத்துல உண்டு. ஒரு கணவர் தவறு செய்கிறார்னு சொன்னா அவரை திருத்துவதற்கு எவ்வளவோ பரிகாரங்கள் ஜோதிடத்துல உண்டு. அது தெரிஞ்சுக்கணும். இப்ப கடகராசிக்காரங்களுக்கு அப்படி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் வீடுகள்ல திருமண யோகம் இப்பொழுது உண்டாகும். சுக்கிர பகவான் இருக்கிறார் இல்லையா, உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இந்த சனி பயிற்சி காலத்துல நல்ல திருமண யோகம் உங்களுக்கு கூடி வரும். யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் திருமணம் நல்ல முறையில கூடி வரும். அப்ப இந்த சனி பயிற்சி காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை தருது, ஃபாரின் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்குது, பினான்சியலா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்க போகுது, எதிர்பாராத வருமானங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது, கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது, சொல்லிக்கிட்டே போறாங்க. அவ்வளவு அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. இதற்கெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு காத்திருக்கிறார், உங்களுக்கு அருள் பாலிக்க. அவங்க சனி பகவானுக்கு எப்படி வழிபட்டா உங்களுக்கு இன்னும் நன்மைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பக்கத்துல எங்க பெருமாள் கோயில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பெருமாள் கோயில சனி பயிற்சி அன்றைக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றணும். சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பயிற்சி அடைகிறார். அதற்கு இனமான ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசியிலேயே இருக்கு. அப்போ சனி பயிற்சி அன்னைக்கு நீங்க கடகராசிக்காரர்கள் பெருமாள் கோயில்ல நெய் தீபம் ஏற்றி 2 நெய் தீபம் ஏற்றி உங்கள் பெயர்ல அர்ச்சனை பண்ணிக்கலாம். அற்புதமான பலன் தரும். முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபடுவது அற்புத பலன்களை தரும். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான ஒரு காலம் காத்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரப்போகிறது.